ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். और इस अच्छे से खुशी के अवसर पर आज यीशु मसीह के नाम से आप सबको आशीष करते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். प्रभु का आशीष हम हर एक के ऊपर बने रहे। இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக और इस समय पर हमारे ध्यान के लिए லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். लूक उसका दूसरा अध्याय उसका 10वां वचन पढ़ेंगे। लूक उसका दूसरा अध्याय 10वां वचन। தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். तब स्वर्गदूतों ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़ी आनंद का सुसमाचार सुनाता हूँ जो सब लोगों के लिए होगा। தேவதூதன் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியை சொன்னார். और तब स्वर्गदूत ने आकर उन्हें खुशी का संदेश सुनाया। ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடம் முழுவதுமாய் இருந்தது. प्रभु की प्रशंसा उस चारों जगह पर थी। எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி தான் தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். और कितने ही समय के बाद लोगों ने परमेश्वर के स्वर्गदूतों को देखा ஒரு है। இருளான நேரத்துல தான் தேவதூதன் வந்து பேசுகிறார். और एक अंधेरे समय पर स्वर्गदूत आकर बातें करता है। இருள்னா சாதாரண இருட்டாவும் இருந்தது, ஜனங்களுக்கு மத்தியில ஒரு இருள் இருந்தது. और अंधकार का मतलब लोगों के बीच में भी अंधकार था और दुनिया में भी उस समय अंधकार का समय था। அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தான் தேவதூதன் சொல்லுகிறார். और उस समय पर उस प्रकार के समय पर स्वर्गदूत एक शुभ संदेश सुनाता है। எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம். सारे लोगों के लिए एक शुभ संदेश। இந்த செய்தியை கேட்ட உடனே और ये संदेश सुनने के बाद தேவதூதர்கள் இறங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். और स्वर्गदूत ने आकर उसे वहां पर देखा। உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, और स्वर्ग में परमेश्वर की महिमा, பூமியிலே சமாதானம், और पृथ्वी पर शांति, மனுஷர் மேல் பிரியம் உண்டாதா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். और मनुष्य के बीच में शांति बनी रहे, प्रेम बना रहे करके कहा। மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார். एक बहुत बड़ा प्रेम को, महिमा को प्रभु ने प्रकट किया அவருடைய है। ஆசீர்வாதம் அல்லது அவருடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். और उसके प्रेम या उसकी आशीष को प्रकट किया है। யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ, और जिन किसने भी प्रभु यीशु को प्रभु करके स्वीकार किया है, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார். और वो प्रभु के बच्चे बने हैं। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम प्रभु के बच्चे बन गए। நாம் பாவிகளாய் இருந்தோம், हम पापी थे தேவனே என்னை தேடி और வந்திருக்கிறார். प्रभु खुद हमें ढूंढ कर आया है। ஆகவே தான் தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். और इसीलिए वो प्रभु मनुष्य के रूप में उतर कर आया। எதற்காக? किस लिए? வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். जो अंधकार में है उन लोगों के लिए एक बहुत बड़ा उजाला हो। இருள் என்றால் பாவத்தில் இருந்தார்கள், और अंधकार का मतलब वो पाप में थे, பயத்தில் இருந்தார்கள். वो एक डर के अंदर थे। அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களை விடுதலையாக்க और वैसे हर एक मनुष्य को बचाने के लिए பரலோக தேவன் மனிதனாக இறங்கி வருகிறார். स्वर्ग का परमेश्वर मनुष्य के रूप में उतर आया। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ண इस போறோம். वचन के लिए प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்லுகிறோம். स्वर्गीय पिता धन्यवाद कहते எனக்கு हैं। கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். तूने जो ये अच्छा समय दिया इसलिए धन्यवाद। தேவதூதர்கள் சொன்ன சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும், और स्वर्गदूत ने जो संदेश दिया वो सारे लोगों के இங்க लिए இருக்கிற है। ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சந்தோஷம் கிடைக்கும். आए हुए हर एक को वैसी खुशी की बात मिले நீரே அதை கொடுப்பீர். और आप ही उसे देंगे। நீரே மெய்யான ஒரு வெளிச்சம். और आप ही एक सच्चा उजाला है। கர்த்தருடைய பிரகாசம் ஒவ்வொரு இருதயங்களிலும் பிரகாசிக்க और प्रभु का सच्चा उजाला हर एक के हृदय में प्रकाशमान बने। இயேசுவுடைய நாமத்திலே பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन। आमीन। வேதத்துல अनेक நல்ல காரியங்களை கர்த்தர் சொல்லி இருந்தாலும், कलाम के अंदर बहुत सारी बातों को प्रभु ने बताया हो பழைய तो भी ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். पुराने नियम में बहुत सारी बातें प्रभु ने बताया நான் है। உங்களை மீட்டுக் கொள்ளுவேன், मैं तुम्हें छुड़ाऊंगा, உங்களை ரட்சிப்பேன், मैं उद्धार करूंगा, உங்களை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவேன். फिर से तुम्हें प्रभु के पास इकट्ठा ஆண்டவர் करूंगा। இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்களை और கொடுத்திருந்தார். ऐसे महिमा के वाग्दान देने के बावजूद அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வித்தியாசமாவே और இருந்தது. उनकी बातों का उनका इंतजार किसी और बात पर था। ஜனங்கள் வித்தியாசமாக கர்த்தரை எதிர்பார்த்தார்கள். और लोगों ने प्रभु को किसी अलग प्रकार से इंतजार कर रहे थे। ஆகவேதான் தேவன் மனிதனாக வந்தவுடனே अनेகர் அதை புரிந்து கொள்ளல. और इसीलिए जब प्रभु मनुष्य के रूप में आया तो कोई उसे पहचान नहीं सका। இயேசு எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? यीशु किस कारण इस पृथ्वी पर उतर आया? நம்முடைய பாவங்களை
கழுவி நம்மளை சுத்தம் பண்ண, हमारे पापों को धोकर हमें पवित्र करने के लिए, இருட்டில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, अंधकार में रहने वाले हमको एक उजियाला में ले आने के लिए, அடிமையில் இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்க और जो गुलामी में हैं उन्हें एक छुटकारा देने के लिए। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है, இயேசுவே சொல்லி இருக்கிறார், यीशु ने खुद कहा है, எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் பரவாயில்லை, तो किसी भी प्रकार का मनुष्य क्यों ना रहे, உன் வாழ்க்கையில பிரகாசம் வேணுமா, तेरे जीवन में प्रकाश चाहिए, இயேசுவை நோக்கி பார். यीशु की ओर देख, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் और அடைந்தார்கள். जिसने उसकी ओर देखा वो प्रकाशमान बन எந்த गए। மனுஷனையும் कोई भी मनुष्य को பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான வெளி, प्रकाशमान बनाने वाला एक सच्चा उजाला वही है, அவர்தான் அந்த இயேசுவானவர், और वही वो यीशु मसीह है, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், और वही सत्य और वही जीवन है, அவரே வழியாக और இருக்கிறார். वही रास्ता है। நிறைய பேருடைய நம்பிக்கை बहुत लोगों का भरोसा 3 கடவுள் இருக்காரு, 3 खुदा है அவருடைய மகன், और ये उसका पुत्र है, இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு நிலை, और ऐसा एक गलत उपदेश उनके अंदर है। ஒரே ஒரு தெய்வத்தை நீ ஆராதிக்க வேண்டும், और कलाम कहता है कि एक ही खुदा को அவர் नमन சர்வ कर, வல்லமுள்ளவர், वो सर्वशक्तिमान அவர் है, ஒருவராய் சாவாம உள்ளவர், और वो एक ही है, कभी नहीं मरता, அவர் சர்வத்தை और சிருஷ்டித்தவர். वो सबको रचना करने वाला, அந்த தெய்வத்தை और தான் उसी खुदा को யாருமே பார்க்க முடியாம இருந்தது. कोई भी देख नहीं पाया। எதற்காக பார்க்க முடியல? इसलिए देख नहीं पाया, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் தினமும் பார்த்தாங்க, एदेन बगीचे में हर दिन प्रभु का दर्शन करते ஆனா थे, எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ और जब आदम ने पाप किया, அப்பதான் தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க, தேவ பிரசன்னை இழந்துட்டாங்க. और तब प्रभु की महिमा को भी खो दिए, उसकी प्रशंसा को भी खो दिए, தேவன் திரும்ப அதை தருவதுக்கு தான் और प्रभु उस कार्य को फिर से देने के लिए இயேசு மனிதனாக இறங்கி வருகிறார். यीशु मनुष्य के रूप में उतर कर आया, இந்த இயேசுவை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் और इस प्रभु को हम परमेश्वर करके जब स्वीकार करते हैं, கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். प्रभु हमें एक उजियाला में बदलता இயேசு है, நம்மை வெளிச்சமாக மாற்றுவார். यीशु हमें उजियाला में बदलता है। பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, बाइबल पर क्या लिखा है? மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 4வது அதிகாரம் 4 अध्याय 15வது வசனம். 15वां वचन। இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். और जो अंधकार में थे उन्होंने बड़ा उजाला देखा। என்னத்தை பார்த்தாங்க? क्या देखा? இயேசு நடந்து வருகிறதை பார்த்தார்கள். और यीशु चल कर आया है, इस बात को देखा है। வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. वचन ठीक से कहता है, தேவன் மனிதனாக இறங்கி और प्रभु मनुष्य के समान उतरकर அப்படியே நடந்து கிராமங்கள் தோறும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். और अपने नगर के बीच में से चलकर वो अपनी मर्जी को प्रकट करता है, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, और प्रभु का राज्य चल रहा है। நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். आप उस राज्य के अंदर आ सकते हैं, இயேசுவே அந்த ராஜ்யத்தை கொண்டு और வருகிறார். यीशु ही उस राज्य को ले आता है। அதுதான் இருளில் இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்தார்கள். इसीलिए अंधकार में रहने वालों ने उस उजियाले को देखा। இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை வணங்குவார்கள், ஆனா அந்த மெய்யான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். और बहुत सारे लोग यीशु को तो नमन तो करते हैं, लेकिन वो सच्चे सत्य को स्वीकार नहीं இஸ்ரவேல் करते। தேசத்துல கர்த்தர் வெளிப்பட்டார். इजराइल देश में प्रभु प्रकट हुआ, அவர் பிறந்த இடம் இன்னைக்கும் அப்படியே பாதுகாத்து और வைத்திருக்கிறார். वो जहां पर जन्म दिया गया उस स्थान को अभी तक संभाला हुआ है, வெளியிருந்த காரியத்தினால் அது और அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. बहुत सारे अच्छे महंगे वस्तुओं से उसको श्रृंगार किया गया है। தினமும் ஜனங்கள் போய் அதை தொழுது கொள்கிறார்கள். हर दिन लोग वहां जाकर उसे नमन करते हैं, அவர் பிரசங்க செய்த இடம் அப்படியே இருக்கிறது. और वो जहां पर प्रचार किया वो स्थान आज भी वैसे ही है। தேவதூதர்கள் இறங்கி அந்த மேய்ப்பரோடு பேசின இடத்தை அப்படியே பாதுகாத்து और வைத்திருக்கிறார். मेम ने स्वर्गदूत को जहां पर मिले थे उस स्थान को उन्होंने सुरक्षा में वैसे ही रखा ஆனா है। ஒரு இஸ்ரவேல் ஜனம் கூட இயேசுவை மெய்யாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन एक भी इजरायलियों ने यीशु को सच्चा खुदा करके नहीं माना। அவங்க என்ன சொல்றாங்க? वो क्या कहते हैं? இன்னும் வரவே இல்ல, वो अभी तक आया नहीं है, இனிமே தான் வர போறாரு, वो अब आएगा, அவர் வந்தாதான் எங்களுக்கு விடுதலை, और वो जब आएगा तब हमें छुटकारा है, அவர் பெரியவராய் இருப்பார், और वो बहुत बड़ा बनकर आएगा, அவர் மகிமையாக ராஜாவாக और வருவார். वो महिमा और राजा बनकर आएगा। இப்படியெல்லாம் எதிர்பார்த்தாங்க. और ऐसे बातों का इंतजार ஆனா करने வந்த लगे, இயேசுவை அடையாளம் காணவில்லை. लेकिन आए हुए उस खुदा को उन्होंने पहचाना नहीं। ஏசாயா 9வது அதிகாரத்துல एसाया 59 के अंदर 6வது வசனத்தில் சொல்லுகிறது. 6वें वचन पर लिखा है, வாசிக்கலாம். ஏசாயா 9:6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कंधों पर होगी और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? यीशु के बारे में क्या लिखा है? ஒரு பாலகனாய் வருவார், एक बालक के रूप में आएगा, குமாரனாக வருவார். एक पुत्र के रूप में आएगा। கர்த்தத்துவம் என்றால் சகல வல்லமை நிறைந்தவராக அவரே இருக்கிறார். प्रभुता का मतलब उसके ऊपर सारा सामर्थ्य है அவர்தான் அதிசயமானவர், और वही अद्भुत करता है, ஆலோசனை கர்த்தர், और वो पराक्रमी है, வல்லமையான தெய்வம், और वो पराक्रमी परमेश्वर है, அழியாத நித்திய பிதா, अनंत काल का नित्य पिता है, சமாதான பிரபு. शांति का राजकुमार। இந்த அத்தனை காரியமே இயேசுவானுடையத்திலே வெளிப்பட்டது. और ये सारी बातें यीशु मसीह के अंदर प्रकट हुई। ஆண்டவர் ஆலோசனை சொன்னாரா? क्या प्रभु ने युक्तियां सिखाई? அவருடைய 3 வருஷ பிரசங்கத்துல उसके 350 वर्ष के प्रचार ஒவ்வொரு पर நாளும் அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். हर एक दिन उसको प्रचार को सुनने वाले उद्धार पाए, அவருடைய மலை பிரசங்கத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனையும், और उसके पहाड़ के प्रचार में किए गए हर एक प्रचार, எத்தனையோ அதிகாரிகள் இன்றைக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். बहुत सारे अधिकारी आज भी उसे वैसे ही स्वीकार करते அந்த हैं, ஆலோசனை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. और वो युक्ति की बातें आज भी वैसे ही कार्य करता அவர் தன்னை है, நித்திய பிதாவாக வெளிப்படுத்தினார், और वो अपने आप को अनंत काल का पिता के रूप में प्रकट சமாதானத்தை किया, வெளிப்படுத்தினார். क्षमा शांति को प्रकट किया। எல்லா வசனமும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. सारे वचन उसके नाम पर प्रकट हुई, ஆனா पूरी हुई। வேதாகமத்துல கொஞ்சம் வித்தியாசமா சில காரியங்களை लेकिन எழுதியிருக்காங்க. कलाम के अंदर कुछ बातें अलग प्रकार से भी बताई गई है। மத்தேயு சுவிசேஷத்துல मत्ती का किताब के अंदर 2வது அதிகாரம் दूसरे अध्याय पर மத்தேயு இயேசுவானவர் இப்படி வெளிப்படுத்துகிறார். मत्ती यीशु मसीह को इस प्रकार से बताता है। அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா, उस अध्याय के आरंभ में यदि देखें, ஏரோது ராஜாவின் நாட்களிலே और हेरोदेस राजा के समय पर, ஒரு ராஜாவை காண்பித்து மத்தேயு ஆரம்பிக்கிறார். और मत्ती एक राजा को दिखाकर उसके समय पर करके कहता है, யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே यहूदिया के बेतलहम में இயேசு பிறந்த பொழுது यीशु का जन्म हुआ, கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் और வருகிறார்கள். जो पूर्व से कई ज्योतिष यरूशलेम में आए, அவர்கள் யூதர்கள் அல்ல, और वो यहूदी नहीं थे, தூர தேசத்திலிருந்து ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள். दूर देश से प्रभु को देखने के लिए आए। அவங்க வந்த உடனே கேட்காங்க, वो आने के बाद तुरंत पूछते हैं, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? यहूदियों का जो राजा जन्मा है वो कहाँ है? இந்த காரியம் மற்ற ஒரு சுவிசேஷத்திலும் கூட இல்ல. और ये बातें दूसरे सुसमाचार में नहीं है। வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து வாசித்தால் कलाम को यदि हम जांच कर देखें, மத்தேயு எழுதின சுவிசேஷம் முழுவதுமே पूरे मत्ती के किताब के अंदर பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा இயேசு ராஜா அப்படின்னு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவார். यीशु को राजा के रूप में प्रकट करता है, ராஜாவாக வேலை செய்த அத்தனையுமே அவர் தனியாக எழுதியிருக்கிறார். और वो राजा के रूप में जो कार्य किया है उसे अलग अलग में उसने बताया है। மத்தேயு சுவிசேஷத்தில் இல்லாத காரியம் வேற இதில் இருக்கலாம். और मत्ती के किताब में कुछ बातें हैं जो यहाँ पर है, दूसरे किताब में नहीं ஆனா होगी। நம்முடைய தேவன் लेकिन हमारा प्रभु ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் हर एक सुसमाचार के अंदर இயேசுவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். यीशु को किस किस प्रकार से प्रकट किया है। மத்தேயுல मत्ती के अंदर யூதர்கள் நல்லா புரியணும், இயேசுதான் ராஜா, यहूदी तो ठीक से समझना चाहिए, यीशु ही राजा है, அவர்தான் ராஜா. वही राजा है। ஆகவே மத்தேயு ஆரம்பிக்கும் போது பாருங்க, और मत्ती आरंभ में ही कहता है, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். अब्राहम से आरंभ करता है, முற்பிதாக்கள் और उसके पिता जो उसके पहले जो उनके वंशावली है, அவங்கதான் நீதிமான்கள், और वो धर्मी है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம். परमेश्वर से चुने गए वंश, அது தேவனுடைய சனம். और वो परमेश्वर की संतान, அடுத்து அதுல வருகிற எல்லாமே பாத்தீங்கன்னா ராஜாக்கள். और उसके जीवन में जो भी आते हैं सब राजा बनकर आए। மத்தேயு என்ன சொல்ல விரும்புகிறார்? मत्ती क्या कहना चाहता है? இயேசு ராஜாதி ராஜா, और यीशु राजाओं का राजा அவரை है, நாங்கள் தொழுது கொள்ள और வந்திருக்கிறோம். उसको हम नमन करने के लिए आए हैं। அதனாலதான் இந்த ஸ்டோரி மத்த புஸ்தகத்துல எழுதல. और इसलिए ये जो बातें हैं ये दूसरे किताब में नहीं है। தாவீது ராஜா,
दाऊद राजा है இயேசுவும் கூட ராஜாவாக அந்த வம்சத்துல और வருகிறார். यीशु उस राजा के वंश में जन्म लेता இது है யூதர்களுக்கு பிரதானப்படுத்தி மத்தேயு காமிக்கிறார். और यहूदियों को ये मुख्य स्थान पर मत्ती दिखाता है। அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல मार्कुस का सुसमाचार पर அன்னைக்கு இருந்த ரோம அதிகாரிகளுக்கு और उन दिनों के अंदर रोमियों का जो राज्य चलता था இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தது ரோமர்கள். और उस दिनों में ये इजराइल के ऊपर राज्य करने वाला रोमियों का था। மார்க் என்ன சொல்றாருன்னா मार्कुस क्या कहता है? தேவன் ஒரு சரியான ஒரு ஊழியம் செய்யும்படி வெளிப்படுத்தப்பட்ட மனிதகுமாரன். और परमेश्वर एक पुत्र के रूप में अपना समाचार सुनाने के लिए पैदा हुआ। மார்க் இயேசுவை ராஜாவாக சொல்லல, और मार्कुस यीशु को राजा के रूप में नहीं दिखाता ரோமர்களுக்கு புரியும்படி அவர் எழுதியிருக்கிறார். और वो रोमियों को समझने के लिए इस प्रकार से लिखा है। அவர் ஆசாரியன், और वो एक याजक है அவர் பழுதில்லாத ஒரு பிரதான மேய்ப்பன். और वो निर्दोष एक चरवाह है। அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம், उसके बाद लूक के किताब के अंदर அவருடைய பிரசங்கம் முழுசும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. और उसका सारा प्रचार वहां पर अलग प्रकार से யூத है। தேசத்தில் இருந்த கிரேக்கர்களுக்கு அவர் தெளிவா और எழுதியிருக்கிறார். यहूदियों में रहने वाले ग्रीकियों के लिए उसने लिखा है। இயேசு மனுஷகுமாரன், और यीशु मनुष्य का पुत्र அவர் है தீர்க்கதரிசி. और वो भविष्यद्वक्ता है। ஆகவே யாருமே தப்ப முடியாது, எல்லாருக்கும் விளங்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. और इसलिए कोई भी बचाया जा नहीं सकता, वो सबको समझने के लिए कलाम को लिखा மத்தேயு गया है। சொல்லுகிறார் அவர் ராஜா, मत्ती कहता है वो राजा है। மார்க் சொல்லுகிறார் அவர் பூரணமான தீர்க்கதரிசி, मार्कुस कहता है कि वो भविष्यद्वक्ता है। லூக்கா சொல்லுகிறாரு लूका कहता है அவர் மனுஷகுமாரன், मनुष्य का पुत्र है। தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். प्रभु मनुष्य के रूप में उतर कर आया எல்லா விதத்திலும் தேவன் தன்னை பூரணமாக வெளிப்படுத்தினார். और सारे चीजों में प्रभु अपने आप को प्रकट करता ஆனா है। யோவான் எழுதின சுவிசேஷம், लेकिन यूहन्ना का இயேசு सुसमाचार கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி அவர் எழுதவே இல்லை. यीशु मसीह के जन्म के बारे में उसने लिखा ही नहीं। யோவான் என்ன சொல்லுகிறாரு? यूहन्ना क्या कहता है? யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், यहूदियों को देकर कहता ஐயா, है இயேசு மனுஷன் அல்ல, यीशु मनुष्य नहीं அவர் வார்த்தையாகிய கடவுள். और वो जो वचन था आदि में वो प्रभु है। தேவன் வார்த்தையாக இருந்தார், और प्रभु वचन था அவர் மனிதனாக இறங்கி और वो வந்தார். मनुष्य में प्रकट हुआ। யோவான் எழுதின சுவிசேஷம் முழுவதுமே தேவனாக और வெளிப்படுத்துகிறார். यूहन्ना के सुसमाचार के अंदर वो उसको प्रभु करके बताता அவருடைய है। அற்புதம், அவருடைய அடையாளம் எல்லாமே தேவன் வல்லமையானவர் என்று வெளிப்படுத்தினார். और उसका चिन्ह चमत्कार सब कुछ वो प्रभु चमत्कार करने वाला उतरा करके कहता மரியாளுடைய है। வயிற்றில பிறந்தது பற்றி யோவான் எழுதல, और मरियम के पेट में जन्म हुआ इसके बारे में यूहन्ना ने नहीं लिखा। தேவன் மனிதனாய் और மாறினார். वो प्रभु मनुष्य के रूप में प्रकट அவரை हुआ நாங்கள் தொட்டு பார்த்தோம், और उसे हमने छू कर அது देखा। காணப்படாத தேவனுடைய மகிமையாக இருந்தது. और वो अनदेखा परमेश्वर का एक स्वरूप है। அற்புதம் செய்தார் பாருங்க, அவருடைய திராட்சரச தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். और उसने जब उस पानी को दाखरस बनाया, குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், जब कोड़ियों को उसने चंगा किया, மரித்து போன மனிதரை எழுப்பினார். मरे हुए मनुष्य को जीवित किया। ஆதியாகமத்துல ஆதாமை பார்த்து முதல்ல और मरे हुए आदम को पहले அவர் देखकर, மண்ணா இருக்கும்போது और जब वो एक मिट्टी था அப்படியே மண்ணல செய்து उसे मिट्टी से जब बनाया, பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है ஆதாமுடைய நாசில கர்த்தர் ஃபூ அப்படின்னு ஊதினார். और आदम के नाक पर उसने फूका। மனிதன் ஜீவாத்மாவான मनुष्य जीता हुआ मनुष्य बन गया। கர்த்தர் தான் और वही खुदा யோவான் 21வது அதிகாரத்துல यूहन्ना के 21वें अध्याय पर சீசர்களை நிறுத்தி ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். और चेलों को खड़े कर कर उसने फूका और कहा पवित्र आत्मा को पालो। இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வ வல்லமையுள்ளவர் மட்டுமே வெளிப்படும். और ये सारी बातें केवल एक ही पवित्र आत्मा वो प्रभु के बारे में बताता है। உண்டாக்க ஒரு கடவுள், और बनाने के लिए एक खुदा, உருவாக்க ஒரு கடவுள், और रचना करने के लिए एक, ரட்சிக்கிறதுக்கு ஒண்ணு, उद्धार करने के लिए एक, அழிக்கிறதுக்கு ஒண்ணு. और नाश करने के लिए एक। அப்படி அல்ல, ऐसा नहीं है। அவரே சிருஷ்டிகர், और वही रचना करता அவரே है, உருவாக்கினார், वही हमें बनाता है, அவரே என்னை மீட்டுக் கொள்ளுவார். और वही मुझे छुड़ाता भी है। அப்படிதான் தெய்வத்தை நான் ஆராதிக்க வேண்டும். और वैसे ही हमें प्रभु को नमन करना है। சாத்தானை பார்த்து கர்த்தர் அவ்வளவுதான் சொன்னார், शैतान को देखकर प्रभु ने यही உன் कहा, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். तेरा परमेश्वर खुदा एक ही
को तू नमन करना। ஆகவேதான் இந்த சாஸ்திரிகள் எல்லாம் தேடி வராங்க. और इसीलिए ये जो शास्त्री हैं वो ढूंढ कर आते நாங்கள் हैं। ராஜாவை தொழுது கொள்ள हम வந்திருக்கிறோம். राजा को नमन करने के लिए आए हैं। வந்து அரண்மனையில் விசாரிக்காங்க. और उस आकर उस राजमहल में पूछते हैं, ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, क्योंकि उन्होंने क्या सोचा, அவர் ராஜா, वो तो राजा है, ராஜா அரண்மனை தான் இருப்பாரு. वो राजा राजमहल में ही रहेगा। ஆனா பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती है, இந்த வார்த்தையை கேட்ட உடனே और इस वचनों को सुनने के बाद, ஏரோது ராஜா மட்டுமல்ல, और केवल हेरोदेस राजा नहीं, அந்த தேசத்தார் எல்லாருமே பயந்து और நடுங்கினார்கள். उस देश के सारे लोग डर गए। உங்களுக்கு தெரியும், சரித்திரத்துல பாத்தீங்கன்னா और यहाँ पर इतिहास में यदि देखें, ஏரோது ராஜா ஏதோமிய வம்சத்தை சார்ந்தவன். और हेरोदेस राजा जो है वो एदोमियों के वंश का था, அது வந்து அவன் யூதன் அல்ல, और वो यहूदी नहीं था, ரோமருடைய கையாளவன். और रोमियो का वो उसके अधीन में था, ரோமர்கள் ஆட்சி செய்வதற்கு இவனை வச்சிருக்காங்க. और रोमियो ने इसको राज्य करने के लिए रखा है। உண்மையிலே ஆட்சி செய்த ரோமர்கள் और आज राज्य करने वाला रोमी थे। இப்ப இவனை வேலைக்கு வச்ச மாதிரி இவன் ஏரோது ராஜா ஆண்டுகிட்டு இருக்கான். अब हेरोदेस राजा को रोमियो ने काम पर रखा है, इसलिए वो राज्य करता है। சாஸ்திரிகள் சொல்றாங்க, நாங்க ராஜாவை தொழுது கொள்ள வந்திருக்கோம். शास्त्री पूछते हैं कि हम राजा को नमन करने आए எந்த हैं। ராஜாவை? कौन- யூதருக்கு ராஜா. कौन से राजा को? यहूदियों के राजा को। ஏரோதுக்கு நல்லா தெரியும், हेरोद को अच्छे से पता है। யூதர்களை ரோமர்கள் ஆளுகிறார்கள். और रोमियो जो है वो यहूदियों के ऊपर राज्य करते हैं, அவங்களுக்கு ராஜாவே கிடையாது, क्योंकि यहूदियों का कोई राजा नहीं, அவங்க அடிமையா वो இருக்கிறாங்க. तो गुलाम है। அப்படி ஒரு ராஜா வந்தா अगर यदि वैसा कोई राजा आ जाए நம்முடைய காலத்துக்கு ஆபத்து, और हमारा स्थान के लिए समस्या है, ரோமர்களுக்கு ஆபத்து. रोमियो के लिए भी समस्या அதனால है, அவன் கலங்கினான். और इसीलिए वो डर गया। ஆனால் ஒரு சந்தேகம், फिर भी उसकी शंका है। வேதபாரனை கூப்பிட்டு கேட்கான், वो वहां के जो प्रधान याजकों को बुलाकर पूछा, யூதருக்கு ராஜா பிறக்க போறாரா? क्या यहूदियों का राजा का जन्म அது होगा? உண்மையா? क्या वो सच है? அவங்க நல்ல வேதாகமத்தை கொண்டு வாசித்து காமிக்காங்க. और वो वहां पर कलाम को लेकर वहां पर पढ़कर सुनाते हैं। எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேம்ல இயேசு பிறப்பார். हाँ, एप्राता कहलाने वाले बेतलेहम में यीशु का जन्म होगा। எல்லாம் யூதர்கள் நம்பினார்கள். और इन बातों को यहूदियों ने भरोसा भी ஆனா किया யூத था। ராஜா வந்து பிறந்திருக்கிறாரு. लेकिन राजा आकर जन्म लिया है, வெளிய இருந்து ஆள் தேடி வந்திருக்கு. बाहर से लोग आकर कहते हैं कि राजा का जन्म हो गया, அவன் பின்னாலேயாவது போய் பார்க்கலாம், அப்படி ஒரு எண்ணமும் இல்ல. और उसके पीछे जाकर उस राजा को देखें, ये विचार भी नहीं आया। யாருக்கும் அந்த அறிவு வரல. किसी को वो ज्ञान नहीं मिला। விலாசம் கரெக்டா சொல்லிட்டாங்க. उन्होंने ठीक से उसे बता दिया, பெத்லெகேம்ல தான் பிறப்பார். बेतलेहम में ही उसका जन्म அந்த होगा। பெத்லெகேம் பழைய பேர் எப்ராத்தா, और बेतलेहम का पुराना नाम एप्राता, அப்பத்தின் வீடு. और वो मेम रोटी का घर, இயேசுவே ஜீவப்பம். और यीशु ही जीवन का रोटी है, அதனால அவர் அந்த ஊர்ல தான் பிறப்பார். और इसीलिए वो इसी नगर पर जन्म लेगा। வேதம் அப்படி சொல்லுகிறது. कलाम ऐसे कहता है। ஆனா சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க? लेकिन शास्त्रियों ने क्या किया? அங்க இல்லன்ன உடனே वहां पर जब वो नहीं मिला, ஒரு மன சோர்வடைகிறார்கள். थोड़ा मन में दुख हो गई। ஆனா இரண்டாவது அதிகாரம் दूसरा अध्याय का 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन पर लिखा है, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது उस तारे को देखने के बाद மிகுந்த ஆனந்த சந்தோஷம் वे அடைந்தார்கள். अति आनंदित हो गए। இயேசுவை காண விரும்பின ஜனங்கள், यीशु को देखने के लिए इच्छा करने அவங்க वाले, யூதர்கள் அல்ல, और वो केवल यहूदी नहीं, எங்கேயோ இருந்து தேடி வந்திருக்கிறாங்க. कहीं और से वो ढूंढ कर आए அவர் हैं, கால்ல போய் விழுந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று வரல, और उसके पैरों में गिरकर कोई आशीष को लेने के लिए नहीं ஏதோ आए, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு வரல. कोई भलाई को पाने के लिए नहीं आए। அவங்க எதுக்கு வராங்க? वो किस लिए आते நாங்கள் हैं? அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், हम उससे नमन करने के लिए आते அவரை हैं, நாங்கள் காணிக்கை கொடுக்க और வந்திருக்கிறோம். उसको हम दान देने के लिए आते हैं। தேடி வந்த மனிதர்கள், और वो ढूंढ कर आने वाले लोग, இயேசுவை தேடினவர்கள் பாக்கியவான். यीशु को ढूंढने वाले धन्य हैं। இன்றைக்கு अनेகர் அந்த இயேசுவை மெய்யான தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. आज भी बहुत सारे लोग यीशु को सच्चा खुदा करके नहीं मानते। இஸ்ரேல் தேசத்துல போய் பாத்தீங்கன்னா इस्राएल देश में यदि आप जाकर நிறைய देखें, சர்ச் இருக்கு. बहुत सारा चर्च है, ஒரு சர்ச் கூட சபையா சரியான சபை கிடையாது. और एक भी कलीसिया सही कलीसिया नहीं எல்லாம் है, ஆர்சி ஆர்த்தடாக்ஸ் சபை தான் இருக்கு. और ज्यादा से ज्यादा रोमन कैथोलिक कलीसिया और ऑर्थोडॉक्स की வேற कलीसिया है, ஒரு சபையும் கிடையாது. और कोई कलीसिया नहीं है, அவர்கள் கிறிஸ்தவங்களும் கிடையாது. और वो मसीहा के लोग भी
नहीं அது है அஞ்ஞான மார்க்கம். और वो एक अज्ञान मार्ग का அது है என்ன எப்படினாலும் வணங்குவாங்க. और वो कैसे भी नमन करेंगे வஞ்சிக்கப்பட்டவர்கள் और ये एक फंसाए गए लोग हैं இயேசுவை மெய்யான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். और यीशु को सच्चा खुदा करके मानने वाले धन्य हैं அவர்களுடைய இருதயத்துல தேவன் வெளிச்சமாய் இருப்பார். उनके हृदय में प्रभु खुद उजाला बनकर அவரை रहेगा பார்க்கணும் ஒரு ஆசை வரணும். और वो देखना है करके इच्छा होना चाहिए இயேசுவானவரே சொல்லிட்டார். यीशु ने खुद कह दिया எருசலேமில் மட்டுமல்ல, केवल यरूशलेम में नहीं இல்ல இந்த மலையில மட்டுமல்ல, केवल इस पर्वत पर नहीं எங்கனாலும் சரி, जहां पर भी हो உங்க வீட்டுக்குள்ளேயே तुम्हारे घर पर அப்படியே இயேசுவே என்று முழங்கால் படியிட்டா और यीशु करके जब घुटने में आ जाएंगे ஆண்டவரே சொல்லுகிறார், प्रभु खुद कहता है பிதா தேவன் ஆவியாக இருக்கிறார். और वो पिता आत्मा है அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது और उस खुदा को नमन करने वाले आत्मा और सच्चाई से उसकी आराधना करें இயேசுவையே நீ தொழுது கொள்ள வேண்டும். केवल यीशु को ही आराधना करें எதை செய்தாலும் சரி, कुछ भी काम क्यों ना करे தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். प्रभु की नाम की महिमा के लिए उसकी नाम की महिमा करते रहें அவர்கள் தொழுது கொள்ள வந்தாங்க. और वो नमन करने के लिए அவருடைய आए பாதத்திலே தொழுது கொள்ள வருகிறார். और उनके पैरों तले से नमन करने के लिए आए வழிகாண்பித்த நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனையை நோக்கி பார்த்தார். और वो तारा जो रास्ता दिखा रहा था उसे छोड़कर राजमहल को देख लिया வழிகாண்பிக்க கடவுள் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருப்பார். रास्ते दिखाने के लिए प्रभु कोई ना कोई स्थान रखा जरूर होगा இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுறது ஒரே ஒன்றுதான், தேவனுடைய அபிஷேகம் ஆவியானவர். और हमें आज रास्ता दिखाने वाली एक ही बात है वो प्रभु का अभिषेक அவருடைய வார்த்தை. उसका वचन இந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு மனிதன் போனாலும் அவன் பாக்கியவான். केवल इस वचन के पीछे एक व्यक्ति चले तो वो आशीषित पाएगा பயபக்தியோடு இந்த வேதத்தை வாசிக்கணும். भय के साथ इस वचन को पढ़िए சொல்லணும், ஆண்டவரே இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்களே, और कहेंगे प्रभु अंधकार में रहने वाले बड़े उजियाले को देखें என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும். हमारा जीवन का अंधकार का जीवन बदल எனக்கு जाए வெளிச்சம் வேண்டும். और मुझे उजाला चाहिए இயேசு நிச்சயமாய் வெளிச்சமாய் தருவார். यीशु जरूर उजाला को देगा சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். परिस्थिति को बदलेगा அவர் அதிசயமான கடவுள். वो अद्भुत कार्य को அவர் करता है அற்புதமான ஒரு தெய்வம். वो आश्चर्य कर्म करता அவர் है வல்லமையான தெய்வம். वो सामर्थी प्रभु है அந்த தெய்வத்தை தேடி வந்தார்கள். और उस प्रभु को ढूंढ कर आए தவறான இடத்துக்கு போனதுனால அவங்க பார்க்க முடியல. गलत जगह पर जाने के कारण उस स्थान को उन्होंने खो दिया துக்கத்தோடு வெளியே வருகிறார்கள். दुख के साथ बाहर निकले 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता அந்த है நட்சத்திரத்தை பார்த்தார்கள். उस तारे को देखकर இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்போது பெரிய விசேஷமான ஒரு நட்சத்திரம் காணப்பட்டது. यीशु इस पृथ्वी पर जन्म लेने के समय पर एक विशेष तारा चमका அந்த நட்சத்திரத்தை பார்த்து திரும்பவும் அதற்கு பின்னால போகிறார். उस तारे को देखने के बाद उसके पीछे फिर से मुड़ लिए பைபிள் சொல்லுகிறது, அந்த பிள்ளை இருந்த இடத்தின் வீட்டுக்கு மேலே வந்து அந்த நட்சத்திரம் நின்றது. और वो वचन कहता है जहां पर बच्चे का रहता था उस स्थान पर वो तारा रुक गया உங்களுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்க. और उस स्थान को देखकर आनंद हुआ எத்தனையோ மைலுக்கு அப்பால இருந்து தேடி வந்தார்கள். कितने ही मील दूर से वो वहां से आए हैं இயேசு பிறந்த உடனே அவங்க வரல. यीशु जन्म लेते ही वो नहीं आए ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு தான் வந்திருப்பாங்க. करीब 1 साल या 1.5 साल के बाद उसे देखने के लिए आए ஆகவேதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், இயேசு பிறந்த பொழுது. और इसीलिए वो आरंभ से कहता है यीशु के जन्म के बाद பேரெல்லாம் வச்ச பிறகு उसका नाम रखे जाने के बाद ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க வந்தார்கள். यीशु के नाम को नमन करने के लिए आए ஜாதியை சார்ந்தவன் और अन्य जाति को भरोसा करने நட்சத்திரத்தை वाला பார்த்து தேடி வந்தான். तारे को देखकर ढूंढ कर आया கர்த்தர் திரும்பவும் அந்த நட்சத்திரத்தை வெளிப்படுத்தினார். प्रभु फिर से उस तारे को उन्हें दिखाया அதே அடையாளமாக கரை சரியான இடத்துல போய் அந்த பிள்ளையை பார்த்தார்கள். और वो उसी चिन्ह रखकर वो सही स्थान पर उस बालक को देखा வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? घर पर कौन कौन था அங்க மரியாள் वहां இருக்காங்க, पर मरियम है ஜோசப் இருக்கு, यूसुफ है அடுத்து இயேசுவானவர் இருக்கிறார். और यीशु है வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அங்க எல்லாரையும் பார்த்தார்கள், और उन्होंने सबको देखा तो है ஆனால் குழந்தையை மட்டுமே தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन केवल उस बालक को नमन किया है करके लिखा है அதையே தொழுது கொண்டார்கள். और केवल उसी को नमन किया அது மட்டுமல்ல, उतना ही नहीं தங்கள் பொக்கிஷங்களை திறந்து और अपने गुप्त जो जो चीजें उसको तोहफा लेकर आए थे ஒரு மகிமையான உயர்வான ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். और एक ऊंचे चीजों को उन्होंने लेकर आया அந்த வாசிக்கலாம் அந்த வசனம். उस वचन को पढ़ेंगे 2வது அதிகாரம் 2 अध्याय அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அந்த उन्होंने उस घर में पहुंचकर उस बालक को उसकी माता मरियम के साथ देखा और मुंह के बल
गिरकर बालक को प्रणाम किया और अपना अपना थैला खोलकर उसको सोना और लोबान और गंधरस की भेंट चढ़ाई। அவங்க வந்தவங்க சாதாரண ஆள் இல்ல, आने वाले साधारण लोग नहीं थे, ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷத்தை கொண்டு வருகிறார். बहुत ही कीमती वस्तुओं को लेकर आए। அதுல பாருங்கன்னா அதுல ரொம்ப விலையுயர்ந்த ஒரு பெட்டி. और उन्होंने बहुत ही कीमती जो बक्सा है उस पर என்னெல்லாம் கொடுத்தாங்களா? क्या क्या दिया है? முதலாவது पहला விலையுயர்ந்த தங்கத்தை கொடுத்தார்கள், कीमती सोने को दिया है, அடுத்து தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள், और उसके बाद लोबान को दिया, அடுத்து வெள்ளை போளத்தை उसके கொடுத்தார்கள். बाद गंधरस दिया है, இதெல்லாம் காணிக்கையாக கொடுத்தார்கள். और ये सब उन्होंने उसे बेट चढ़ाया। இந்த காணிக்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா और ये सारा बेट यदि आप देखें அவர் ராஜா என்பது वो வெளிப்படுத்துகிறது. राजा है, इसे प्रकट करता है। ராஜாக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க? தங்கத்தை கொடுப்பாங்க. केवल राजा को ही सोना तोहफे में दिया जाता है। தாவீது அருமையாக சங்கீதம் 72வது சங்கீதத்துல दाऊद भजन संहिता 72 के अंदर 10வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 10वें वचन पर एक बात को कहता है। சங்கீதம் 72:10. वचन संहिता 72 के अंदर 10 தர்சீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். ராஜாக்கள் விலையுயர்ந்த தங்கத்தை ராஜாவுக்கு கொடுப்பாங்க. और राजा लोग जो है वो बहुत बड़े चीजों को तोहफे में राजा को देते हैं। தாவீதுக்கு கொடுத்தாங்க, दाऊद को दिए, சாலமோனுக்கு கொடுத்தாங்க, सुलेमान को दिए, அதே வம்சத்துல மனுஷனாக வெளிப்பட்ட இயேசுவானவருக்கும் கூட அதை கொடுத்தாங்க. उसी वंश में मनुष्य के रूप में जन्म लेने वाले यीशु को भी दिया गया। இயேசு மனிதன் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. और यीशु मनुष्य नहीं, वो राजाओं का राजा है। எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல, எதிர்பார்க்காமலே ராஜாவுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். किसी बात के इंतजार में या किसी चाहत पे वो नहीं आए, बल्कि उसको तोहफा देने के लिए आए हैं। ஏசாயா 60வது அதிகாரம் और एसाया का 60वां अध्याय 6வது வசனத்தை வாசிப்போம். 6 वचन को पढ़ेंगे। ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் ஏகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். तेरे देश में ऊंटों की झुंड और मिदाने और एपो देशों के सांडलियां इकट्ठा होंगी। सीबा के सब लोग आकर सोना और लोबान भेंट लाएंगे और यहोवा का गुणगान आनंद से सुनाएंगे। தேவனை ஆராதிப்பதற்காக, और प्रभु की आराधना करने के लिए, ஜெபத்துக்கு அடையாளமாக प्रार्थना के चिन्ह में தூப வர்க்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக और கொடுத்தார். लोबान को उन्होंने दान के रूप में दिया। அடுத்து வெள்ளை போளம். और उसके बाद गंधरस, இது மரித்து போன மனிதர்களுடைய உடல் அழுகாம இருப்பதற்கு, கெட்டு போகாம இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது. ये गंधरस जो है एक मरे हुए शरीर पे लगाया जाता है ताकि वो शरीर जो है सड़े नहीं। இது விலையுயர்ந்த ஒரு பொருள், और ये बहुत ही कीमती वस्तु है, கெட்டு போகாத ஒரு பொருள். ये कभी सड़ने नहीं देता। உன்னத பாட்டு 4வது அதிகாரத்துல श्रेष्ठ गीत के अंदर 4था अध्याय 6வது வசனத்துல 6 वचन के अंदर जब तक दिन ठंडा न हो और छाया लंबी होती होती मिट न जाए, तब तक मैं शीघ्रता से गंधरस के पहाड़ और लोबान की पहाड़ी पर चला जाऊंगा। பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளைக்கோல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். தேவனுடைய மணவாட்டி ஆண்டவரை குறித்து பாடுகிறார். और प्रभु का दुल्हन प्रभु को देखकर गीत गाती है। எல்லாமே உயர்ந்த காணிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். और सब कीमती तोहफों को उन्होंने दिया है। ராஜாதி ராஜா, वो राजाओं का அவர் राजा है। மனிதனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். मनुष्य के रूप में वो प्रकट हुआ அவருடைய பிறப்பு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு और வந்தார். उसका जन्म बहुतों के जीवन में आनंद का बात அநேகருடைய सुनाया। கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். बहुतों के आंसुओं को प्रभु ने धोया। ஆண்டவருடைய ஊழியத்தில் பிரதானமாய் காணப்பட்டது. प्रभु के सेवकाई में बहुत कीमती चीजें जो दिखाई दी। பைபிள் சொல்லுது அவர் மிகவும் நேசித்தார் ஜனங்களை. और वो बहुत अधिक लोगों से प्रेम करता இரவு था। முழுவதும்
முழுவதும் ஜெபம் பண்ணினார். रात भर प्रार्थना करता பகல் था முழுவதும் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான வார்த்தைகளை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினார். और वो उस दिन दोपहर में वो ऐसे शब्दों से उनसे बातें करता ताकि वो समझ सके அழுகிற ஜனங்களை கண்டு அவர் மனதுருகி அழாதே என்று சொன்னார். और रोने वाले लोगों को देखकर वो मत रो करके कहता था அந்த அழுகையை நிறுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார். उनकी आंसुओं को पोंछने के लिए जो कार्य करना है उसे करता था அநேகருடைய கண்ணீரை துடைத்தார். बहुतों के आंसुओं को उसने கர்த்தர் धोया। இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். प्रभु आज भी ऐसे ही करता இந்த है இயேசுவை और इस यीशु को அன்று மனிதனாக அவர் பிறந்தார். और उस दिन वो मनुष्य के रूप में जन्म लिया எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். और बहुतों को बहुत खुशी की போய் बात பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. देखकर वो खुश हो गए காணிக்க வச்சாங்க. उसे दान दिया இடையர்களை போய் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. और वो बार बार उसे देखकर खुश हुए ஆனா இயேசு திரும்ப வரப்போகிறார். लेकिन यीशु फिर से आएगा அவர் வரும்போது அநேகர் சந்தோஷப்பட மாட்டாங்க. और वो उस समय पर आने के समय बहुत सारे लोग आनंद नहीं பைபிள் मनाएंगे சொல்லுகிறது அநேகர் அலறி ஒளிந்து கொள்வார். और उस समय पर बहुत सारे चिल्लाकर छुप जाएंगे ஏனென்றால் ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறார். क्योंकि उस समय पर वो पाप का दंड देने के लिए आया இனி है அவர் நியாயாதிபதியாய் और வரப்போகிறார். अब वो न्याय करने के लिए आएगा அவர் நம்மளை பார்த்து கேட்பாரு, वो हमें देखकर पूछेगा நான் உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்தேன். मैंने तुम्हारे लिए अपने प्राण को छोड़ दिया உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக, और तेरे पाप की क्षमा के உன்னை लिए நீதிமானாய் तुम्हें மாற்றுவதற்காக, धर्मी बनाने के लिए உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக तुम्हारी सारी जरूरतों को पूरा करने के நானே लिए மனிதனாக இறங்கி வந்தேன். मैं खुद मनुष्य के रूप में மனுஷனுடைய आया பாவம் போவதற்கு எதுவுமே வழி கிடையாது. मनुष्य का पाप दूर होने के लिए कोई रास्ता नहीं உன்னுடைய உபாசத்தினால போவாது. तुम्हारे उपवास से नहीं உன்னுடைய जाएगा தான தர்மத்தினால செய்யாது. तुम्हारे दान धर्म से नहीं होगा நீ எந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் குளித்தாலும் நடந்தாலும் நடக்காது. और कोई भी पुण्य स्थान में जाकर तुम नहाओगे या चलोगे तो भी ना நீ होगा போயிட்டு வந்த மாதிரி தான் இருப்ப. और तू जैसा जाकर आएगा वैसे ही रहेगा பாவம் மன்னிக்கப்படாது. पाप क्षमा नहीं किया जाता எல்லாம் ஏமாந்து और போயிருவாங்க. सब फंसाए जाते हैं காரணம் அந்த புண்ணிய ஸ்தலத்துல இருக்கிறவனே பாவம் மன்னிக்கப்படாம இருக்கான். क्योंकि उस पुण्य स्थान पर रहने वालों का पाप खुद क्षमा नहीं किया இன்னும் गया அவனுக்கு சரியாகல. अब उसका पाप अब तक पूरा न ஒரே हुआ ஒரு நாள் போயிட்டு வந்ததுனால ஒண்ணுமே நடக்காது. तुम्हें एक दिन वहां जाकर आने से तुम्हें कोई लाभ न होगा பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का प्रायश्चित मरण है நம்முடைய சந்ததியில பாவத்தினுடைய அகோரம் தொடர்கிறது. और हमारे संतान में पाप पीछा करता है முன்னோருடைய பாவம் நம்மளை हमारे வேதனைப்படுத்துகிறது. पूर्वजों का पाप हमें दुख ले आता சாபம் है வருகிறது. श्राप ले आता है கண்டிப்பா அது பின்தொடரும். जरूर वो पीछा करता रहेगा அதுக்கு விமோசனம் ஒண்ணுமே और கிடையாது. उसका कोई भी प्रायश्चित नहीं है சிலர் ஏதாவது கட்டி வாசல்ல விடுவாங்க. और कुछ लोग अपने घर के दरवाजे पे कुछ बांधते சிலர் हैं கால்ல அது கழுத்துக்கு அது கயிறை கட்டுவாங்க. कुछ लोग अपने गले में हाथों में रस्सियां बांधते हैं ஒண்ணும் நடக்காது. कुछ न होगा இயேசு ஒருவரே உன்னுடைய பாவத்தை மன்னிக்க केवल முடியும். यीशु एक ही है जो तुम्हारे पाप को क्षमा कर இயேசு सकता है ஒருவரே சாபத்தை மாற்ற முடியும். केवल यीशु एक ही है जो श्राप को बदल सकता है அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? उसके लिए हमें क्या देना है ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். हमें कुछ उसे देने की आवश्यकता இயேசுவே नहीं என்னை மன்னிங்க. केवल उससे कहना है ये यीशु मुझे क्षमा அன்று कर நீ பெத்லகேமிலே பிறந்தீங்க. और उस दिन तू बेथलेहम में जन्म लिया था என் இருதயத்திலே பிறக்கணும். आज मेरे हृदय में तेरा जन्म எங்க होना வீட்டுக்கு चाहिए வாருங்க. मेरे घर के अंदर आ எங்க வீட்டுல जाइए நீங்க தான் ராஜாவா मेरे இருக்க घर के अंदर आप राजा बनकर உம்முடைய रहिए சித்தப்படியே நடப்பேன். आपके मर्जी से मैं चलूंगा இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். प्रभु यही चाहता है அப்போஸ்தலன் பவுலும் கூட இப்படிதான் போதிக்கிறார். प्रेरित पौलुस भी इसी बात को प्रचार करता கலாத்திய है சபையை பார்த்து கண்ணீரோடு வார்த்தை சொல்கிறார். गलाती की कलीसिया को देखकर आंसुओं के साथ बोलता है என் பிள்ளைகளே, हे मेरे बच्चों கிறிஸ்து உன் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். मसीहा तुम्हारे अंदर जन्म लेना நான் चाहिए கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறேன். मैं आंसुओं के साथ प्रार्थना இயேசுவுக்கு करता இடம் हूँ கொடுங்க. यीशु के लिए स्थान देना இயேசு உன் இருதயத்துல பிறக்கட்டும். और यीशु तुम्हारे हृदय में जन्म ले அவர் திரும்ப வரப்போகிறார். वो फिर से आएगा அன்றைக்கு சந்தோஷம் ஒரு சிலருக்கு தான். और उन दिनों में खुशियां केवल कुछ लोगों के लिए होगी தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், जो उसके लहू से धोए गए அவருடைய हैं நாமத்தை और ஆராதித்தவர்கள் जो उसके नाम की आराधना करते அவர்கள் हैं பெரிய சந்தோஷத்துக்குள் वो பிரவேசிப்பார்கள். महा खुशी के अंदर प्रवेश மற்ற करेंगे எல்லாருக்கும் ஒரு இருளான நேரம் அது. बाकी सारे लोगों के लिए वो एक दुख और अंधकार का समय செப்பனியா होगा தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ज़ेफनिया भविष्यद्वक्ता कहता அது है ஒரு மோசமான ஒரு நாள். और वो एक भयंकर दिन உன்னை है இருளிலே தள்ளிவிடும். वो तुम्हें अंधकार में ढकेल அது देगा மிகவும் மோசமான ஒரு और நாள். वो तुम्हें बहुत ही बुराई में ले जाएगा இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு இல்லாம நிறைய பேர் என்னெல்லாமோ செய்வாங்க. आज बहुत सारे लोग यीशु के बिना अपने मन मर्जी से रहते हैं பைபிள் வாசிக்க இடம் இஷ்டம் இருக்காது. बाइबल पढ़ने के लिए इच्छा नहीं है ஜெபம் பண்ண இஷ்டம் இருக்காது. प्रार्थना करने की इच्छा नहीं है சபைக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்காது. कलीसिया में जाने की इच्छा
भरोसा नहीं ஆனா है, கடைசி எக்காலம் துணிக்கும் போது लेकिन आखिरी तूरी जब फूका जाएगा, பைபிள் சொல்லுகிறது बाइबल कहता है, அன்றைக்கு தெரியும் और उस दिन पता चलेगा என்னை தொழுது கொண்டவனுக்கும் என்னை தொழுது கொள்ளாதவனுக்கும் வித்தியாசம். जो मेरा नमन करता था और जो मेरा नमन नहीं करता है उनका अंतर। அவர் சொல்லுகிறார் என்னுடைய பொக்கிஷத்தை சேர்க்கிற நாளிலே கதை விளங்கும். और मेरा जो तोहफे को इकट्ठा करने के समय पर उस दिन वो कहानी का अर्थ पता ஆண்டவருடைய होगा। சொத்து என்னது? प्रभु का जो हक की बातें क्या அவர் है, சொன்னார் என்னுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய சொத்து. मेरा नाम को स्वीकार करने वाला मेरा हक का है, பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்னுடைய சொத்து. पाप का क्षमा पाने वाला मेरा हक का है, நீதிமான் என்னுடைய சொத்து. धर्मी मेरा हक का है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. बिना पवित्रता का कोई उसको दर्शन नहीं कर தேவனே सकता। நம்மை பரிசுத்தமாக்குகிறார். प्रभु खुद हमें पवित्र करता அதுதான் है, இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். इसीलिए यीशु दुनिया में आया। அவருடைய இரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. उसका लहू हमें सारे अपराधों को क्षमा करके हमें पवित्र बनाता இயேசு है। மனிதனாய் பிறந்த பொழுது और यीशु मनुष्य के रूप में जन्म लेने के समय पर 33 வருஷம் और 33 वर्ष तक இந்த உலகத்துல வாழ்ந்தார். इस दुनिया में रहा। 18 வருஷம் நிறைய வருஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தல. बहुत सारे वर्ष उसने प्रकट नहीं किए। 3 வருஷத்தை மட்டும் அவருடைய அற்புதத்தையும் அவருடைய வார்த்தையும் வெளிப்படுத்தப்பட்டது. 3.5 वर्ष तक उसकी बातें अद्भुत कार्य प्रकट हुई, ஆனா 33 வருஷம் लेकिन 3.5 वर्ष के அவர் बाद வாழ்க்கையில ஒரு வல்லமை இருந்தது. उसके जीवन में ஒரு बदलाव हुआ, ஆசீர்வாதம் இருந்தது. वो आशीषित था। அநேகர் மீட்கப்பட்டார்கள். बहुत सारे लोग छुटकारे पाए, ஆனா இனி வரும்போது लेकिन अब आने के समय पर எத்தனை பேர் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா कितने இருக்கிறோம்? लोग उसको मुलाकात करने के लिए तैयार हैं, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் ஒரே ஒரு காரியம்தான். और उसको मुलाकात करने के लिए तैयार होने की एक ही தேவனுடைய बात ஆவி है। இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. और जो प्रभु का आत्मा का नहीं है वो प्रभु का नहीं है, அவருடைய ஆவியுள்ள வாழ்க்கை வாழுகிறவன். और वो आत्मा का जीवन बिताता है। ஒவ்வொரு நாளும் மனிதன் என்ன செய்யணுமா? हर एक दिन मनुष्य क्या करना चाहिए? தேவனோடு நடக்க வேண்டும். प्रभु के साथ चलना है। இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியம் इस பாத்தீங்கன்னா दुनिया में रहने वाली बहुत सारे बातें हैं। தேவனை விட்டு நம்மள பிரிக்கிறதுக்கு தான் நிறைய காரியம் இருக்கு. प्रभु से दूर करने वाली बहुत सारी बातें हैं। அதாவது நரகத்துக்கு போறக்குள்ள ஏற்பாடு நிறைய உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. नरक की ओर ले जाने वाली बहुत सारी बातें होती हैं। என்னெல்லாம் செய்வாங்க? क्या क्या करते हैं? நல்லா தெரியும். अच्छे से पता இந்த है, மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாது. ऐसे वस्त्र नहीं ஆனா पहनना நல்லா है, செய்வாங்க. वैसा ही वस्त्र இந்த पहनेंगे। மாதிரி கலர் பூச கூடாது. ऐसे अपने रंग नहीं चढ़ाना, ஆனா நல்லா பூசுவாங்க. लेकिन ऐसे ही रंग இந்த மாதிரி चढ़ाएंगे। பேச கூடாது. ऐसे बातें नहीं ஆனா करना நல்லா है, பேசுவாங்க. वैसे ही बातें करते எதனால हैं। இது நடக்க அப்படின்னா किस लिए ये बातें होती है? யார் கேட்க போறா நம்மள? कौन हमसे पूछताछ நமக்கு करेगा? நல்ல சம்பளம் கிடைக்கு, हमें तो अच्छा पगार मिलता है, சர்டிபிகேட் இருக்கு, अच्छा सा सर्टिफिकेट है, என்னனாலும் நம்ம சாதிக்கலாம். हम अपने मर्जी से कुछ भी कर सकते हैं। இதெல்லாம் நடக்காது, கொஞ்ச நாள் தான். ये सब नहीं चलेगा, ये थोड़े समय के लिए है। பிரசங்கி சொல்லுகிறார் और சாலமன் ராஜா, सब उपदेश के अंदर सोलोमन राजा कहता உன் है, மனம் போல நட, तो मन अपनी मन मर्जी से चल, ஆனா ஒரு நாள் வருகிறது लेकिन एक दिन आएगा தேவனுக்கு முன்னால நிற்க வேண்டும். तुझे प्रभु के सामने खड़ा रहना पड़ेगा। தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்லுகிறார், तीमोथी को देखकर पौलुस कहता है, हे तीमोथी, உன்னுடைய வாலிபத்துல ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது. तेरे जवानी में कोई भी तुझे तुच्छ न जाने वैसे संभाले रख। நீ எனக்கு முன்னால இல்ல, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக तू இரு. मेरे सामने नहीं बल्कि प्रभु के सामने नेक बन। எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க कितने முடியும்? लोग प्रभु के सामने सच्चाई में रह सकते यीशु சொல்லுகிறார், हैं? यीशु कहता நீ யாரா है, இருந்தாலும் तू பரவாயில்லை, कोई भी क्यों ना रहे, என்னை நோக்கி பார், मेरी ओर देख, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன், मैं तुम्हें प्रकाश से உன்னை நான் चमकाऊंगा, சுத்தப்படுத்துவேன், मैं तुम्हें शुद्ध உன்னை करूंगा, நீதிமானாய் मैं மாற்றுவேன். तुम्हें धर्मी बनाऊंगा। எது வரைக்கும்? कब तक? இயேசு எது வரைக்கும் வருவாரோ அது வரைக்கும் தான். यीशु जब तक आएगा उस समय तक, அதுக்கு பிறகு ஒரு சான்ஸ் கிடையாது. उसके बाद कोई मौका नहीं। முதல் வருகையில அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். पहले आगमन में बहुतों ने खुशियां मनाया, இன்றைக்கும் நிறைய பேர் आज சந்தோஷப்படுறாங்க. भी बहुत सारे लोग खुशियां मनाते हैं சந்தோஷம் தான். और खुशी की बात है, கடைசி இரண்டாவது வருகையில लेकिन दूसरे आगमन அந்த में சந்தோஷம் எல்லாருக்கும் அல்ல. वो खुशियां सारे लोगों के लिए नहीं கர்த்தருடைய होगा। ஆவியை பெற்றவர்களுக்கு, जो प्रभु की आत्मा को पाए केवल தேவனுடைய उन्हीं के लिए, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு, प्रभु के आत्मा में चलाए जाने वालों के அதுக்கு लिए। தான் கர்த்தர் சபைகளை வைக்கிறார். इसीलिए प्रभु कलीसिया को रखा அதுக்கு है, தான் ஒரு ஊழியக்காரனை வைக்கிறார். इसीलिए तो सेवक को रखा ஒரு है, வேதாகமத்தை கொடுக்கிறார். और एक कलाम को हमारे हाथों அதை में दे दिया போதிப்பதற்கு, और उसे सिखाने के लिए। ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் தேவனோடு சார்ந்திருக்க வேண்டும். हर एक मनुष्य की आत्मा प्रभु के भरोसे पे रहना चाहिए, அதுதான் தேவனுக்கு முன்பாக நம்மளை நீதிமானாய் और மாற்றுகிறது. वही हमें प्रभु के सामने धर्मी ठहराता கர்த்தர் है। சொல்லுகிறார், प्रभु कहता நீ है, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு, पहले प्रभु के राज्य और उसकी धार्मिकता की खोज करो, உனக்கு எல்லாமே கிடைக்கும். तुम्हें सब कुछ உனக்கு मिलेगा। என்ன வேணும்? तुम्हें क्या चाहिए? நல்ல சாப்பாடு
சாப்பாடு வேணும், अच्छा भोजन நல்ல चाहिए, துணிமணி வேணும், अच्छा वस्त्र இருக்க चाहिए, இடம் வேணும். रहने के लिए घर இதுதானே चाहिए, உனக்கு வேணும். यही तो तुझे जरूरत है। ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है முதலாவது தேவ சமூகத்துல நீ உட்காரு, पहले प्रभु के समूह में बैठ जा, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, प्रभु को धन्यवाद இந்த कहना வேதத்தை வாசி, और इस कलाम को पढ़, உன் இருதயத்துல ஆசை வரணும். तुम्हारे हृदय में इच्छा आएगा। ஆண்டவரே நான் நல்லவனாய் வாழ प्रभु விரும்புகிறேன், मैं अच्छा व्यक्ति बनना चाहता என்னால हूँ, முடியல, मुझसे नहीं हो எனக்கு पाता, உதவி செய்யுங்க. मुझे मदद कीजिए। இயேசு உதவி செய்வார். यीशु मदद करेगा। அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता எனக்கு है நல்லவனா வாழணும்னு ஆசை இருந்தது, मुझे अच्छा व्यक्ति बनने का मन तो है, ஆனா எனக்கு முடியல. लेकिन मुझसे नहीं हो நான் पाएगा। எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும் அதைத்தான் நான் मैं செய்கிறேன். जो करना नहीं चाहता उस बुराई को मैं करता हूँ। நான் அல்ல, मैं नहीं, எனக்குள்ள இருக்கிற ஆவியே அப்படி செய்யும். मेरे अंदर की बुराई वैसे करती है। எனக்கு நல்லவனா வாழணும்னு தான் ஆசை, और मुझे अच्छा व्यक्ति बनने का इच्छा तो ஆனா है, என்னால முடியல. मुझसे नहीं हो पाता। நிர்பந்தமான மனிதன், और मैं क्या अभाग्य मनुष्य நான் हूँ, மிகவும் வேதனைப்படுகிறேன். मैं बहुत ही दुखित होता யார் हूँ। என்னை விடுதலையாக்க முடியும்? कौन मुझे छुटकारा दे सकता பவுல் है? அப்படி அழுகிறார். पौलुस ऐसे रोता है, திரும்ப அவரே சொல்றாரு, फिर वही कहता है நான் கர்த்தருக்கு நன்றி और சொல்லுகிறேன், मैं प्रभु को धन्यवाद कहता இயேசு हूँ। என்னை விடுதலை यीशु ஆக்கினார், ने मुझे छुटकारा அவர் दिया, என்னை நீதிமானாய் மாற்றினார். उसने ही मुझे धर्मी भी நான் बनाया। தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே நான் நீதிமானாய் வாழுகிறேன். मनुष्य और प्रभु के बीच में मैं धर्मी बनकर रहता நான் हूँ। இயேசுவை பின்பற்றுகிறேன். मैं यीशु के पीछे करता हूँ। நீங்களும் என்னை மாதிரி மாறுங்க. आप भी मेरे जैसे बदल जाओ। இயேசு சீக்கிரமாக यीशु வரப்போகிறார். जल्द ही आएगा। அவர் வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு ஆயத்தத்தோடு சந்திக்க वो வேண்டும். आने के समय पर हम तैयारी से उससे मुलाकात करें। இதன் முதல் செய்தி, पहला संदेश, எல்லாருக்கும் சந்தோஷம். सबके लिए खुशी, நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாற முடியும். आप प्रभु के बच्चे बन जाए। கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்ற प्रभु விரும்புகிறார். आपको धर्मी और अधर्मी बनाना चाहता है। வேதம் வாசிக்கணும், कलाम को पढ़ना है, ஜெபம் பண்ணணும், प्रार्थना करना है, தேவனோடு நடக்கணும். प्रभु के साथ चलना है। ஒரு பிரசங்கர் சொன்னார், एक प्रचारक ने कहा, துணி எதுக்கு அழுக்காக தெரியுமா? तुम्हारा वस्त्र क्यों गंदा होता है पता है? நம்ம நினைப்போம் வெளியே போனா அழுக்காகும், हम सोचते हैं बाहर जाते हैं तो गंदा हो जाता இல்ல है, மண்ணு பட்டதுன்னா அழுக்காகும். या मिट्टी लगे तो गंदा हो जाता அவர் है। சொல்லுகிறார், அதுக்கு இல்லப்பா, वो कहता है इस कारण नहीं, அழுக்காகாம கூட உன் துணி இருக்கும். और तू बिना अशुद्धता से उसे बचा रख सकता है। எப்படி துணி அழுக்காகுதோ और जैसा एक वस्त्र पे धूल आता है அந்த உடனே கலத்தி தூரப்படல, और उसे निकाल कर फेंक नहीं அதே देते, துணிய நீ திரும்பவும் துவைச்சு புதுசா ஆக்கிருத. और उस वस्त्र को धोकर तुम फिर से नए में बदलते हो। இத போலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் இருதயமும் இப்படிதான் அழுக்காகுது. इसी प्रकार यीशु कहता है तुम्हारा हृदय भी ऐसे ही गंदगी ஒரு में है। சோப்பு உன் துணியை சுத்தமாக்கிறது, एक साबुन तुम्हारे वस्त्र को शुद्ध करता है, என்னுடைய ரத்தம் உன் இருதயத்தையே சுத்தமாக்கும், मेरा लहू तुम्हारे हृदय को शुद्ध करता है, பரிசுத்தப்படுத்தும். पवित्र करता है। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமானது. यीशु मसीह का लहू सारे पापों को धोकर शुद्ध करता ஒரு है। பிரசங்கர் சொன்னார், एक प्रचारक ने कहा, ஒரு நல்ல குடிகாரன் बहुत ही अच्छा दारू पीने वाला நல்லா व्यक्ति குடிச்சிட்டு दारू पीकर ஒரு பிரசங்கர்ட்ட போய் சொன்னார், एक प्रचारक से जाकर कहा, ஏன்னா அந்த பிரசங்கருக்கு நிறைய கூட்டம் வருது, क्योंकि इस प्रचारक के पास बहुत सारे लोग आते हैं இந்த प्रार्थना के लिए, குடிகாரனுக்கு ஒரே பொறாமை. और इस दारू पीने वाले को बहुत जलन। இந்த பிரசங்கரை போய் ரெண்டு கேள்வி கேட்க, इस प्रचारक से 2 सवाल पूछना है, அவருக்கு பதிலே சொல்லக்கூடாது, उसका जवाब उसके पास नहीं होना चाहिए। அப்படிப்பட்ட கேள்வி கேட்கணும். ऐसा सवाल पूछूंगा। அப்படியே தண்ணி போட்டுட்டு वैसे ही दारू पीकर, அந்த அவரு தங்கி இருந்த வீட்டுல போய் கேட்டாரு, और वो जिस घर पर था वहां पर जाकर அந்த पूछा, பிரசங்கரை நான் பார்க்கணும். उस प्रचारक को मुझे देखना அந்த है। வீட்டுக்காரங்க போய் பிரசங்கர்ட்ட சொல்லிருக்காங்க, और- ஐயா உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு. और उस प्रचारक से वो उस व्यक्ति ने जाकर कहा आपको देखने के लिए कोई आया है। சரி வரட்டுமா? हाँ, उन्हें भेज दीजिए। போன உடனே சொன்னாரா, और जाते ही उसने कहा, நீங்க ஒரு பிரசங்கர்னு கேள்விப்பட்டேன், मैंने सुना कि आप एक प्रचारक हैं, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். आपसे एक सवाल पूछूंगा। ஆதாம் ஏவாள் என்ன பாஷை பேசுனாங்க? आदम और हवा ने कौन सी भाषा से बातें की? அவர் சொன்னாரா, நான் ஆதாமுடைய காலத்துல நான் இல்ல. उन्होंने कहा मैं आदम के समय पर तो मैं नहीं था, அவங்க என்ன பாஷை பேசுனாங்கன்னு பைபிளே இல்ல, और उन्होंने क्या भाषा में बात किया बाइबल में भी नहीं அது है, எனக்கு தெரியாது. और वो मुझे नहीं நீ मालूम। சொன்னா நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சா நான் எழுதி வச்சுக்கிட்டேன். और अगर तुम्हें पता है तो बता दो, मैं लिख के रखूंगा। அவன் எபிரேய பாஷை பேசுனாங்க. और वो इब्रानी भाषा में बातें की। சரி நான் எழுதி வச்சுக்கிட்டதப்பா. ठीक है, मैं लिख लेता हूँ। அடுத்தவர் சொன்னாரு, दूसरा सवाल उसने पूछा, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு. उन्होंने क्या पाप किया? அப்படியே கேட்டுட்டு ஒரு மாதிரி முழிச்சிருக்கிறாரு. और वैसे पूछकर वो ऐसे ही घूर कर देखा। அவன் பிரசங்கர் சொன்னாரா, तब उस प्रचारक ने कहा, நீ ஒரு ரயில் ஓட்டுகிற இன்ஜினை ஓட்டக்கூடியவன், और तू एक रेल गाड़ी चलाने, इंजन को चलाने वाला व्यक्ति நீ है, வண்டி ஓட்டக்கூடியவன். तू गाड़ी चलाने वाला व्यक्ति அவனுடைய है, மனைவியை காலையில 3 மணிக்கு ரயில்வே இன்ஜின்ல தள்ளி நீ கொலை செய்த. और तूने अपनी पत्नी को उस रेलगाड़ी से गिराकर उसको कत्ल किया।
அதனால தான் இப்ப நீ குடிகாரனல்ல அந்த और इसी कारण तू आज दारू पीकर உன் चलता है। பாவம் உன்னை விரட்டுகிறது तेरा पाप तुझे पीछा करता அதை है மறைக்கிறதுக்கு நீ என்னமோ பண்ணி பாரு और उससे भूलने के लिए तू बहुत कार्य அந்த करता है இப்படி ஓடி ஒளிச்சிட்டான் और वो कहने के बाद वो जाकर छुप गया। பாவத்தை மறைப்பதற்கு என்னெல்லாமோ செய்தாங்க पाप को छुपाने के लिए कुछ भी करते அது हैं, உனக்கு நிம்மதியை वो கொடுக்கல उन्हें शांति नहीं அது அவனை देता, விரட்டுகிறது वो उन्हें भगाता है। இயேசுநாதரோட ரத்தம் यीशु का लहू ஒவ்வொரு நாளும் हर एक दिन ஜனங்களை மீட்கிறது लोगों को छुटकारा ஜனங்கள் देता है, ரட்சிக்கப்படுகிறார்கள் लोग उद्धार पाते हैं, பரிசுத்தமாய் மாறுகிறார்கள் पवित्र बन जाते இயேசுவே हैं। சொல்லிட்டாரு यीशु ने खुद कह என்னை दिया, நோக்கி கூப்பிடு मेरी ओर पुकार। ஆண்டவருடைய நாமத்தில் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்யும் प्रभु போது के नाम पे जब अपने पाप को कबूल करता இயேசுகிற है, ரத்தமும் பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணும் यीशु का लहू तुम्हारे पाप को धोकर शुद्ध करता ஒவ்வொரு है। நாளும் अनेகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் हर एक दिन बहुत सारे उद्धार पाते हैं, அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் बहुत सारे लोग अनेक उद्धार पाते हैं, मीटकப்படுகிறார்கள்। बहुत सारे लोग छुटकारा पाते பொல்லாத हैं ஜனங்கள் और बहुत जो बुरे लोग हैं, பாவிகள் पापी हैं। பாவிகளின் பிரதானமான ஜனம் பாருங்க पापियों में भी महापापी ஆண்டவருடைய பாதத்துல வந்து அழும்போது प्रभु के समूह में आकर रोने के அவர் समय पर ரட்சிக்கப்படுகிறார்கள் वो उद्धार पाते இயேசு हैं। கிறிஸ்துவினுடைய பாவங்களை மன்னித்து நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றுகிறார் यीशु हमारे पापों को धोकर हमें धर्मी बनाता அவருடைய है। முதல் வருகை இன்னும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு उसका पहला आगमन अभी भी वैसे ही चल அவர் रहा முதல் है நாள் என்ன சொன்னாரோ அது இன்றைக்கும் அப்படியே கிரியை और செய்கிறார் पहला दिन जो उस कार्य को उसने किया है वो आज तक अपना कार्य को वैसे ही करता இன்றைக்கும் रहा, அவர் மன்னிக்கிறார் आज भी क्षमा करता இன்றைக்கும் है, நீதிமானாய் மாற்றுகிறார் आज भी धर्मी बनाता ஆனால் है। சீக்கிரமாக அவர் இரண்டாம் தடவை வரப்போகிறார் लेकिन जल्द ही वो दोबारा அதுக்கு आएगा। முந்தி தேவன் நம்மை நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்ற வேண்டும். उसके पहले प्रभु हमें धर्मी और भला व्यक्ति बनाना கர்த்தர் चाहिए। சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு प्रभु வரப்போகிறார் जल्द ही इस दुनिया में आएगा। கடைசியான ஒரு வசன வாசிக்கணும் आखिर में एक वचन को पढ़ेंगे, ஒன்னு யோவான் எழுதின சுவிசேஷம் पहला यूहन्ना, நிருபம் पहला यूहन्ना का पत्र, முதல் அதிகாரம் पहला अध्याय 7வது வசனம் வாசிக்கலாம் 7वां वचन पढ़ेंगे। அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். पर यदि जैसा वो ज्योति में है वैसे ही हम भी ज्योति में चले तो एक दूसरे से सहभागिता रखते हैं और उसके पुत्र यीशु का लहू हमें सब पापों से शुद्ध करता है। அவர் ஒளியாய் இருக்கிறார் और वो उजाला है, தேவன் ஒளியாய் இருக்கிறார் प्रभु ज्योति है। அவருடைய ஒளியிலே நடந்தால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம் उसकी ज्योति में यदि हम चले तो हम उसके साथ जुड़े தேவன் रहेंगे। குமாரனாக வெளிப்பட்டு प्रभु पुत्र के रूप में जन्म அவருடைய लेकर ரத்தத்தை சிந்தினபடியினால் और उसके लहू को बहाया அந்த इसीलिए, ரத்தமே நம்மளை சுத்தம் பண்ணுகிறது और उसका लहू हमें शुद्ध அவருடைய करता है, ரத்தம் நம்மை பூரணமான நிலையை கொண்டு வருகிறது और उसका लहू हमें நாம் परिपूर्ण स्थान தேவனுடைய में ले आता பிள்ளைகளாய் है। மாறுகிறோம் हम प्रभु के बच्चे बन जाते हैं। தான் தேவன் மனிதனாக வந்தார் इसी कारण प्रभु मनुष्य के रूप में எபிரேயர் आया। 2வது அதிகாரம் 14-15 அப்படிதான் சொல்லுகிறது इब्रानियों का दूसरा अध्याय के अंदर 14 वचन पर மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க தேவன் மனிதனாக मरण के भय के अंदर रहने वाले लोगों को प्रभु छुटकारा देने के தான் लिए आया। சிருஷ்டித்த மனிதன் மாம்சமும் ரத்தமா இருக்கிறதுனால और अपना रचना किया हुआ व्यक्ति मांस और लहू खाता इसी மரண कारण। பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக मरण के भय से दूर करने के लिए, தன்னுடைய மரணத்தினாலே பாவத்தை அழிப்பதற்காக अपने मरण से उस पाप को नाश करने के लिए, தேவனுடைய மரணத்தினாலே சாத்தானுடைய தலை நசுக்கப்படுவதற்காக प्रभु के मरण से शैतान का सर कुचलाए जाने के लिए, அதுதான் கர்த்தர் மனிதனாக इसीलिए இருக்கிறார். प्रभु मनुष्य के रूप में நம்முடைய आया। வாழ்க்கையை மாற்ற முடியும் हमारा जीवन को बदल நம்முடைய सकता சூழ்நிலையை है, மாற்ற முடியும் हमारी परिस्थिति को बदल सकता है। இயேசுவே சொல்லி இருக்கிறார் यीशु ने खुद कहा है, உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் दुनिया में रहने वाले सारे लोगों என்னை से बढ़कर நம்புகிறவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையாக இருப்பார்கள். मेरे पर भरोसा करने वाले सब में महान உங்களை रहेगा। மேன்மையாக வைப்பார். आपको प्रभु महिमा में எத்தனை பேருக்கு रखेगा। நம்பிக்கை இருக்கு? कितने लोगों को वो நான் भरोसा है? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். मैं प्रभु का संतान என்ன हूँ மேன்மையாக வைப்பார்? और वो मुझे महिमा में நான் அவரை रखेगा। நம்பி இருக்கிறேன். मैं उसको भरोसा करता நான் हूँ எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பேன். और मैं सारे चीजों में बढ़कर रहूंगा। எல்லாரும் சொல்ல நான் மேன்மையாக हम இருப்பேன். सारे कहेंगे कि हम महिमा में रहेंगे। என்னுடைய பாவத்தை இயேசு நீக்கி இருக்கிறார். मेरे पापों को यीशु ने दूर किया என் है। சாபத்தை இயேசு நீக்கி இருக்கிறார். मेरे श्राप को यीशु ने दूर किया है। கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். और प्रभु आपको आशीष करे। நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். हम सब आंखों को बंद कर कर प्रार्थना करें। அந்த இயேசுவை நோக்கி इस பாருங்கள். यीशु को और देखें। எத்தனையோ தூர இடத்திலிருந்து சாஸ்திரிகள் தேடி வந்து தொழுது கொண்டார்கள். कितने दूर से शास्त्री उसे ढूंढ कर आकर नमन விலையுயர்ந்த किए। பொருட்களை காணிக்கைகளாக और கொடுத்தார். कीमती चीजों को उन्होंने दान के रूप में भेंट दिया। இங்க எதுவுமே காணிக்கையா கொடுக்க முடியாது. आप
कोई भेंट उस प्रभु को नहीं दे सकते, உங்களையே நீங்கள் கொடுக்கணும். केवल अपने आप को अर्पण कर सकते இயேசப்பா हैं। என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். हम कहेंगे प्रभु मुझे स्वीकार कर, கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுவார். प्रभु आपको छुटकारा देगा। திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே, விந்தை கேரே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை। என்னதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இருந்தாலும், कितना भी महिमा की बात हमारे जीवन में क्यों ना रहे, தேவனுடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. प्रभु के प्रेम के सामने कुछ नहीं है। அவரே நம்மை மீட்டுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். वही हमें छुटकारा देने के लिए आया। அவருடைய அன்பை சிலுவையில வெளிப்படுத்தினார். उसके प्रेम को उसने क्रूस पर दिखाया। அவரை நோக்கி பார்க்க उसकी ओर देखें। எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது, இயேசுவை நோக்கி பார்க்க. कितने लोगों के जीवन में अंधकार है, वो प्रभु की ओर ஆண்டவரே, देखें। எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர், है प्रभु तो किसी भी मनुष्य को चमकाने वाला है। பிரகாசிக்கையா. हमें हमारा मुझे स्मरण कर, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை பிரகாசிக்கப்படும். मेरे बच्चों को तो प्रकाशमान बना, உலகத்திலுள்ள இருளுக்கு என் பிள்ளைகளை விடுதலையாக்கு. और इस दुनिया के अंधकार से मेरे बच्चों को छुटकारा दे। உன் பிள்ளைகளின் மேலும் உன் பிள்ளைகளின் மேலும் என் ஆவியை ஊற்று என்று கர்த்தர் சொல்லி तूने वादा किया है कि तेरे संतान के ऊपर, उसके बच्चों के ऊपर मैं अपने आत्मा को ढेलूंगा। இயேசு பிரகாசிப்பிக்கிறவர். यीशु प्रकाशमान அவர் है, நித்திய பிதா. वो नित्य पिता அவர் है, சமாதான பிரபு. शांति का राजा, அவரை மேன்மையாக வைக்கிறவர். वो तुम्हें ऊंचे स्थान पर रखता நம்மை है। அவரை நோக்கி हम கூப்பிடலாம். उसी की ओर देखेंगे। எத்தனை பேர் இருளில் இருக்கிறீர்களோ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணலாம். कितने लोग अंधकार में हैं, हम यीशु की देखकर எத்தனை பேருடைய पुकारें। வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. कितने लोगों के जीवन में बढ़ाई नहीं हो पाता है, வேலையில் ஆசீர்வாதம் இல்ல, काम में आशीष नहीं है, சரீரத்துல முழுமையான ஒரு ஆரோக்கியம் இல்ல. शरीर में परिपूर्ण चंगाई नहीं। இந்த ராத்திரில இயேசுவை நோக்கி इस பார்ப்போம். रात में यीशु की ओर இயேசு देखें। இன்றைக்கும் அப்படியே இருக்கிறவராகவே இருக்கிறார். यीशु आज भी वैसे ही हमेशा के समान है, மனதுருக்கம் உள்ளவராக, நித்திய பிதாவாக, और वो नित्य पिता बनकर, அதிசயமானவராக, अद्भुत कर्ता ஆலோசனை बनकर, கர்த்தராக, और युक्ति का परमेश्वर बनकर, சுகமாக்குகிறவராக, चंगाई वाला சமாதான परमेश्वर, பிரபுவாக, और वो शांति का राजा। எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம். हम सब प्रभु की ओर देखकर கர்த்தர் இன்றைக்கு ஒரு प्रार्थना करें। மகிமையான வாழ்க்கை கர்த்தர் தர்றார். आज प्रभु वो महिमा की बात हमें देगा। இருளின் அதிகாரம் இயேசுவின் நாமத்தில மாறி போகும். अंधकार की बातें यीशु के नाम से दूर की जाए। ஆசீர்வாத தடைகள் இயேசுவின் நாமத்தில மாறி போகும். आशीष का रुकावट यीशु के नाम से नाश किया जाए। கணவனுக்கு மனைவி இருக்கிற பிரிவினை இயேசுவின் நாமத்தில மாறி पति போகும். पत्नी के बीच में रुकावट यीशु के नाम से नाश किया சாத்தானுடைய जाए। அதிகாரம் இயேசுவின் நாமத்தில மாறி போகும். शैतान का अधिकार यीशु के नाम से नाश करते हैं। இயேசுவே, உம்முடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. यीशु आपका वचन यही कहता உம்முடைய है, நாமத்தினால விடுதலை கிடைக்கும். आपके नाम से छुटकारा है। உண்மையான மனசோடு, सच्चे मन से, மனபாரத்தோடு, पूरे मन के दर्द இயேசுவே से என்று ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் மேல் यीशु करके प्रार्थना करने वाले हर एक को இரக்கம் செய்யும்படியாய் கேட்கிறேன். उनके ऊपर उद्धार कीजिए, இரக்கம் செய்யும்படியாய் उद्धार कीजिएगा। मेरे कारण वो घायल हुआ, मेरे पापों को उठा लिया, मेरे कारण वो घायल हुआ, मेरे पापों को उठा लिया। जैसे माता संभालती है, वैसे यीशु संभालेगा। जैसे माता संभालती है, वैसे यीशु संभालेगा। हालेलुया, 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 हालेलुया। எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களோ
கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டது जितनों ने प्रार्थना किया प्रभु ने आपकी प्रार्थना को सुना है। எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரே என்ற ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி हम सब विश्वास से कहेंगे प्रभु तूने मेरी प्रार्थना सुनी என்னை इसलिए நோக்கி धन्यवाद। பார்த்ததுக்காய் நன்றி मेरी ओर तूने देखा इसलिए धन्यवाद। என்னுடைய இருளின் அதிகாரத்தை மாற்றுவதற்காய் मेरे ஸ்தோத்திரம் अंधकार की इस अधिकार को नाश करने के लिए धन्यवाद। வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக मेरे जीवन को आप उजियाला में बदल दीजिए। கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் प्रभु आपको ऐसे ही आशीष करे। சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசு என்ற நாமத்துக்கே சொல்லுகிறோம் सारा स्तुति महिमा आदर यीशु के नाम को देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்திலே பிதா यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து